பிரவாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதிமுக கட்சி இருக்காதா? பாஜகவை அடையாளம் காட்டியதே அதிமுக தான் என ராம ஸ்ரீனிவாசனுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சிங்கம் எனவும் அவரை நீண்ட காலம் சிறையில் அடைத்து வைத்திருக்க முடியாது எனவும் டெல்லியில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் சுனிதா கெஜ்ரிவால் பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளில் வைக்கப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிலப்பாளையம் அருகே ரூபாய் 2000 பணத்தை தொலைத்ததால் பெற்றோர் கண்டித்த நிலையில் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மோடியின் ஆட்சிக்கு பிறகுதான் இந்தியாவை உலக நாடுகள் மதிக்கின்றன என பாரிவேந்தர் பேசியுள்ளார். அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் பலரும் கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் படிப்பதை காண முடியும். அந்த வகையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய நேரத்திலும் ஜொமோட்டோ ஊழியர் ஒருவர் தேர்வுக்கு படிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. பாஜகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக பேசியுள்ளார். கோவையில் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் பிரச்சாரத்தை அரசியல் கட்சியினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். கெஜ்ரிவாலை கைது செய்திருப்பது பாஜகவின் தோல்வி பயத்தின் வெளிப்பாடே என மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடைசி 10 ஆண்டில் பார்த்தது ட்ரெய்லர் மட்டுமே என பிரதமர் மோடி பேசியுள்ளார். மோடியும் அவரது சித்தாந்தமும் அகற்றப்படாதவரை நாடு வளர்ச்சியடையாது என மல்லிகார்ஜுன் கார்கே தாக்கி பேசியுள்ளார். இத்தாலியின் பிறப்பு விகிதம் சென்ற ஆண்டு வரலாறு காணாத அளவில் குறைவாக பதிவானது. இத்தாலியில் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக பிறப்பு விகிதம் குறைவாக உள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கான கெஜ்ரிவாலின் 6 வாக்குறுதிகளை சுனிதா கெஜ்ரிவால் வாசித்தார். புதுச்சேரியில் வாய்க்கால் தூர்வாரும்போது சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழப்பு 5ஆக உயர்ந்துள்ளது. பறக்கும் படை சோதனையில் ரூபாய் 5,80,000 பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகரில் டீ போட்டு கொடுத்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வாக்குகளை சேகரித்தார். உண்மையை எடுத்து சொல்வேன், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் குறித்து அமீர் ஆடியோ வெளியிட்டுள்ளார். முன்பதிவில்லா பெட்டியில் கொரியர் பார்சல்கள் ஏற்றும் அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் விசாரிக்க கோரி புகார் அளித்துள்ளது. புதுடெல்லியில் பாஜகவால் என்னுடைய குரலை ஒடுக்க முடியாது என ராகுல் காந்தி பேசியுள்ளார். கற்பாக இருப்பவர் மோகினியாட்டம் ஆட தகுதியற்றவர் என கூறிய பரதநாட்டிய கலைஞர் மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பில் தோல்வியுற்றவர் ஹைதராபாத்தில் ஆகப்பெரிய பணக்காரர் ஆனார். ராகுலை எதிர்த்து போட்டியிடும் கேரளா பாஜக தலைவருக்கு எதிராக 242 வழக்குகள் இருக்கின்றன. பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பதில் சந்தேகமே இல்லை என பாரிவேந்தர் பேசியுள்ளார். கச்சத்தீவு விஷயத்தில் ஆர்டிஐ அளித்த பதில் திமுக காங்கிரஸ் மீது அண்ணாமலை கடும் விமர்சனம் செய்துள்ளார். மும்பை மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் 2 அணிகளாக உடைந்துள்ள நிலையில் பாராமதி தொகுதியில் சரத்பவார் மகளை எதிர்த்து அஜித் பவார் மனைவி சுனேத்ரா போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் போராட்டம். சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். ஆத்தூர் அருகே கார் மீது லாரி மோதி 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விடப்பட்டவர்களுக்கு நிச்சயம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இந்திய மக்களுக்கும் சங் பரிவாருக்கும் இடையே நடக்கும் போர் இது என விசிக தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். கோடை வெயிலுக்கு இதம் தரும் நுங்கு தருமபுரி மாவட்டத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு பெருமளவில் ஏற்றுமதியாகிறது. தேடி தேடி கண்டுபிடித்து 5 பன்னீர்செல்வங்கள் சதிவேலை செய்தது யார் என பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். வங்காளதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 531 ரன்கள் குவித்துள்ளது. IPL 2024 மின்னல் வேகத்தில் பந்து வீசிய மயான்க் யாதவை டேல் ஸ்டெயின் பாராட்டியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 6370க்கும் 1 சவரன் 50,960க்கும் விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.